திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவரது ஜாதகம் குறித்து நாம் சிறிது ஆய்வு செய்வோம். 6 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னதாகவே விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை மற்ற சேனல்கள் எல்லாம் அவ்வளவாக குறிப்பிடாத காலத்திலே நாம் குறிப்பிட்டு இவர் அரசியலில் பிரகாசிப்பார் என்று, அப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அல்லது வருவேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த நேரம், அந்த நேரத்தில் விஜயை பற்றி குறிப்பிட்டு நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் வெளியிட்டிருந்தோம் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை. நாம் வெளியிட்டு 5 ஆண்டுகள் கழித்து அவர் தமிழக வெற்றி கழகத்தை 4 ஆண்டுகள் கழித்து அவர் தமிழக வெற்றி கழகத்தை நிறுவி இப்பொழுது தேர்தலிலே அவர் போட்டியிடுகிறார். அவருடைய கட்சி தனித்து 233 தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. பார்த்துக்கிடுங்க. அப்போ இப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியிலையும் அவர் போட்டியிடுகிறார். அவருடைய ஜாதகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் குறிப்பிட்டாங்க. ஆனால் நாம் ஜோதிட குழு மூலமாக 6 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சிம்ம லக்கணம் என்று நாம் ஒரு அன்பர் ஒருவர் தெரிவித்த தகவலின்படி அப்போதே வெளியிட்டோம். ஆனால் அவர் குறிப்பிட்ட ஜாதகத்தை வேறு யாருமே ஃபாலோ பண்ணலை. இவங்க யாரும் சொல்லதுக்கு முன்னக்கூட்டியே நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த ஜாதகத்தை தருகிறேன், பாருங்கள். சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 4 ராகு உச்சமாக இருக்கிறார். 7வது ஸ்தானத்தில் வியாழன் ஃபோக்கஸ் பண்ணுறார் லக்கணத்தை அருமையாக. ஆமாம். அப்புறம் 10ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். கேது பகவான் அங்கே நீசபங்க ராஜயோகத்திலே இருக்கிறார். அடுத்து 11லே சூரியன் சனி பகவான் இவர்கள் இருக்கின்றார்கள். புதன் மிக சிறப்பாக ஆட்சி பெற்று திகழ்கிறார். 12வது ஸ்தானத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று திகழ்கிறார். செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போ இதுதான் இவருடைய ஜாதகம். இதைத்தான் நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த ஜாதகத்தை இப்பவும் நாம் மட்டும்தான் குறிப்பிடுகிறோம். இது இப்போ குறிப்பிடலை. அரசியலுக்கு விஜய் அவர்களே வருவாரா, அதாவது விஜய் அவர்களை பற்றி பேசாத காலம், அப்போ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசி கொண்டிருந்த காலம், அவர் தான் வருவார்னு சொல்லி பரபரப்பான காலத்தில் நாம் விஜய் அவர்களை குறிப்பிட்டு நம்ம பழைய பதிவிற்கு போய் பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் இவர் இப்போ தேர்தலை சந்திக்கிறார். எங்கே பார்த்தாலும் ஜன கூட்டம் அது பாட்டு கடல் அலை போல் திரளுது. இது நாம் பெருமைக்கு சொல்லலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இவ்வளோ கூட்டம் இருந்தது. சொல்லப்போனால் அதை விட ஒரு படி கூடுதலாக விஜய் அவர்களுக்கு இந்த காலத்தில் கூட்டம் இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ உள்ள காலம் வேறு. எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் அப்படிப்பட்ட காலம். ஆனால் அந்த நேரத்தில் உள்ள கூட்டத்தை காட்டிலும் இப்போ அதிகமாக, அதாவது அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு பல திரைப்பட நடிகர்கள் எத்தனையோ பேரில் கட்சிகளை ஆரம்பித்து காணாமல் போயிட்டே இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சாதிப்பார். இனிமேல் திரைத்துறையிலிருந்து யாரும் வர முடியாதுன்னு சொல்லி எக்காலம் பேசி கொண்டிருந்தார்கள், அவ்வளோ பிரபல்யமாக. ஆனால் விஜய் அவர்கள் சாதிப்பார், பிரகாசிப்பார் என்று அப்போதே நாம் சொன்னோம். அதுபடி இப்போ விஜய் அவர்கள் உடைய இந்த சிறப்பான அரசியல் தாக்கத்தை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் மிக அருமையாக அவர் வெற்றி பெற்று சாதித்து விடுவார் என்று உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் இப்போ சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் அவர் ஜாதகம் கடக லக்கணம் அப்படி இப்படி கடக லக்கணப்படி பார்த்திங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய நடிகராகவே மேலே வந்திருக்க முடியாது. கன்னியா லக்கணம் என்று, அதாவது அவர் அப்பா பிரபல்யமாக இருக்கிறார், அதனால் 9 கூட 9 அப்படின்னு கணக்கு போட்டு கன்னியா லக்கணம் நிறையவே சொல்லிட்டாங்க. ஏன் சிம்ம லக்கணத்துக்கு அவருடைய தந்தையார் இந்த அளவுக்கு புகழ் பெற முடியாதா? ஏன்னா செவ்வாய் நீசபங்க ராஜயோகம். ஒரு கிரகமானது ஆட்சி பெறுவதை காட்டிலும் உச்சம் பெறுவதை காட்டிலும் நீசபங்க ராஜயோகம் பெறும் பொழுது அதிக பலத்தை பெறும். இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்று நட்பு வீட்டில் இருந்திருந்தான்னா 3/4 பங்கு, ஆட்சி பெற்றால் 1 பங்கு பலம் பெறும், உச்சம் பெற்றால் 2 பங்கு பலம் பெறும்.
உச்சகதியிலே வக்கரம் பெற்றால் 3 பங்கு பலம் பெறும். சிலர் 4 பங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எல்லாவற்றை விட அதிக பலம் ஒரு கிரகம் நீசம் பெற்று அந்த நீசனின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது அந்த கிரகம் மிக அதிகமான பலம், உச்ச பலத்தை காட்டிலும், உச்சத்தில் வக்கரம் அடைகின்ற பலத்தை காட்டிலும் அதிகமான பலத்தை பெற்றுவிடும். அது ஜோதிடர்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிட முடியல. ஆமாம், நீசம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிடில் நீசபங்க ராஜயோகமே. இதுதான் ஃபஸ்ட்டு நீசபங்க ராஜயோகத்துக்கான ஒரே சூத்திரம் இது ஒன்று தான். மற்றபடி பரிவர்த்தனை அந்த மாதிரி இதில் என்ன நீசபங்கம் என்ற நிலை பெறும். நீசபங்கம் என்ற நிலை வேறு, நீசபங்க ராஜயோகம் என்ற நிலை வேறு. ஆமாம், நீசபங்க ராஜயோகம் என்பது அந்த வீட்டதிபதி ஆட்சியோ உச்சமாக பெற வேண்டும். எந்த இடத்துல கிரகம் நீசமாகிறதோ அந்த நீசமான கிரகத்தினுடைய இருக்கின்ற அந்த கிரகம் இருக்கின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம். இப்போ இங்கே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், கூடவே ஆட்சி பெற்றிருக்கிறார். அதே போல் பாருங்கள், கேது நீசபங்க ராஜயோகம், செவ்வாய் சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார். அளப்பரிய, அதாவது செவ்வாயும் கேதும் ஒன்று பார்த்துக்கிடுங்க. சனீஸ்வரனும் ராகும் ஒன்று, அவங்க 2 பேரும் ஒரு கைகோத்து நிற்பாங்க. செவ்வாயும் கேதும் கைகோத்து நின்னான்னா எவரும், அது ஒரு புலியும் சிங்கமும் ஒன்றா நின்ன மாதிரி. ஆமாம், சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றா நின்றாங்கன்னா அது என்னது, அது பெரிய ராஜநாகமும் பெரிய ஆக்ரோஷமான கட்டுவீரியன் பாம்பும் ஒன்று சேர்ந்த மாதிரி. அப்படி ஒரு யோகம் பார்த்துக்கிடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே இவருக்கு அதனால தான் இவ்வளோ மாசு. நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை. குழந்தைகளுடைய அன்பு வேறு எம்ஜிஆருக்கு கூட குழந்தைகளுடைய அன்பு இவ்வளோ கிடைச்சதில்லை. ஆமாம், குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் 2 வயசு பிள்ளைகளில் இருந்து 2 வயசு 1 வயசு பிள்ளைகளில் இருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும், அதுலேயும் சின்ன குழந்தைகள் ரொம்ப. ஒரு வேட்பாளர் ஒரு மாற்றுக் கட்சி வேட்பாளர் அவருடைய கட்சி துண்டை கொண்டு அந்த குழந்தைக்கு போடுறாரு. போடாதீங்கன்னா டிவிக்கே, உங்கள் துண்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு தைரியமாக சொல்கிறான் ஒரு பையன், 10 வயசு பையன். ஆமாம், எம்எல்ஏட்ட பேசுகிறான், சிட்டிங் எம்எல்ஏட்ட தேர்த்து பேசுகிறான், தைரியமாக பேசுகிறான். குழந்தைகள்லாம் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லுது, அழுது போட மாட்டேன்னு சொன்னால் கோபம் வருது பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகளுடைய அன்பை கண்டு ஆச்சரியம் அடையக்கூடிய அளவுக்கு இருக்குது. காரணம் என்ன? 5ஆம் அதிபதி யார்? குரு. அவர் தான் குழந்தைகளுடைய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். ஒரு ஜாதகத்தில் 5 குடைவன் ரொம்ப வலிமை பெற்றால் புத்திரர்கள் நல்லா இருப்பாங்க. இன்னும் நாட்டில் நிறைய குழந்தைகளுடைய அன்பை பெற முடியும். சொந்தக்காரங்க மத்தியில் உள்ள குழந்தைகள் தான் அன்பை பெற முடியும். 5ஆம் அதிபதி அங்கே 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. லக்னாதிபதி சூரியனை பார்க்குறாரு. கேட்கணுமா? காலபுருஷ லக்னத்துக்கு 5 குடைவன் சூரியன், அவரும் பிரகாசமாக இருக்கிறார். 11 சூரியன் இருந்தாலே அவர் அரசியல் சம்மந்தப்பட்டவர். இதைத்தான் நாம் அன்றைக்கி 6 வருடத்துக்கு முன்பே குறிப்பிட்டோம். லக்னாதிபதி 11 பிரகாசிக்கிறவர்கள் பெரிய அரசியல் நிபுணர்களாக அல்லது அரசியல் கட்சி தலைவர்களாக அல்லது மந்திரிகளாக அல்லது அரசாங்கத்தில் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் கெஸ்டட் ஆஃபீஸராக இருப்பாங்க, கலெக்டர், பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க. அப்போ இதை குறிப்பிட்டோம். அப்போ இந்த வகையில் இந்த ஜாதகம் மிகச் சிறப்பான ஜாதகம். பாண்டிச்சேரியில் அநேகமாக அவர் முதல்வர் பதவி, அதாவது தமிழ்நாட்டு முதல்வர் என்பது இங்கே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நியாயமான அரசியல் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா இங்கே பணப்பட்டுவாடா நடக்குமோ என்று அச்சம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும். முக்கியமான விஷயமாலாம் அதை பற்றி ரொம்ப பேசுகிறாரு. ஆனால் அங்கே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார். தமிழ்நாட்டிலையும் அவருக்கு அதிகமான தாக்கம் உண்டு. பாண்டிச்சேரியில் அவர் சொல்கிறது தான் ஒன்று, அவரே முதலமைச்சர் ஆவார் அல்லது அவர் கட்சிக்காரங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் பதவி அவருக்கு தயாராகியாச்சு. ஆமாம், புதுவையில் அவர் முதலமைச்சர். அவர் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கின்ற அளவிற்கு மெஜாரிட்டி வெற்றியை கண்டிப்பாக பெறும். அவர் காட்டுறவர் தான் முதலமைச்சராக இருக்கணும் அல்லது அவர் முதலமைச்சர். இப்போ ஒரு முதலமைச்சர் பதவி கைக்கு வந்தாச்சு. 23ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த தமிழகத்தை பற்றி நாம் சொல்லுவோம். இப்போ விஜய் எம்எல்ஏ ஆகிவிட்டார் என்று இதற்கு முன்னதாக ஒரு பதிவு நாம் வெளியிட்டோம். இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார், புதுவை முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்று அடுத்த பதிவை நாம் வெளியிட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.